ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம எப்போவுமே மாதத்தில் ஒரு டைம் அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிறது எங்கள் மனசில் எப்போவுமே தோன்ற விஷயம். எல்லா மாதமுமே நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். சில டைம் பார்த்திங்க அப்படின்னா எங்களால் கொஞ்சம் பண்ண முடியாமல் ஊருக்கு போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். ஆனால் இந்த டைம் கரெக்டாக போன மாதம் நாங்கள் எப்படி பண்ணியிருந்தோமோ அதுக்கு அடுத்து இந்த மாதமும் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் அமைஞ்சது. ஆனால் எப்போவுமே ஒரு 30 பார்சல் 35 பார்சல் தாங்க போடுவோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா கடவுள் புண்ணியத்தினால 50 பார்சல் நாங்கள் போட்டிருக்கோம். 50 பார்சல் போடையில் ஒரு மனசுக்குள்ள ஒரு திருப்தி இருக்கும் இல்லைங்களா. நம்மளுக்கு ஐயோ நம்ம கடவுள் நமக்கு நம்ம நினைச்சதை செஞ்சு கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தில் தாங்க இப்போ பார்சல் நாங்கள்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கோம். சாட்டர்டே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சாட்டர்டே தான் நாங்கள் அன்னதானமே ரெடி பண்ணுவோம். அது அந்த மாதத்தில் வர ஏதாவது ஒரு சாட்டர்டே அந்த மாதிரி பண்ணுவோம். ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் தள்ளி போயிட்டுருக்கும். நம்மளால் செய்ய முடியாத சுச்சுவேஷன் ஏதாவது ஒன்று அமையும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு தடங்கள் வரத்தானே செய்யும். அந்த மாதிரி நாங்கள் ஊருக்கு போகிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். இல்லைனா வேறு ஏதாவது மென்டலி ஒரு டென்ஷன் வேறு ஏதாவதுல இருப்போம். பண ரீதியாகவோ மன ரீதியாகவோ வேறு ஏதாவது ஒரு டென்ஷனில் நாங்கள் இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த டைம் ரிலாக்ஸாக என்ன பிரச்சனை வந்தாலும் சரி இந்த விஷயத்தை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாட்டர்டே பார்த்திங்கன்னா கடல பார்சல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். சமையல் பார்த்திங்கன்னா எல்லாமே அவர் தான் பண்ணார். நாங்கள் கூட மாட நாங்கள் ஹெல்ப்பர்ஸ் அப்படியே என்னென்ன தேவை அப்படிங்கிறத நைட்டே நான் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். காலையில் அவங்க எடுத்து அப்படியே செய்கிற மாதிரி மட்டும்தான் நல்லா ரெடி பண்ணி வச்சுருந்தோம். பார்சல்லாம் போட்டாச்சு. சனிக்கிழமை கம்பல்சரி எங்கள் வீட்டில் காலையில் சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி மற்ற எந்த வேலையாக இருந்தாலுமே நாங்கள் பார்ப்போம். அதனால் சனிக்கிழமை அதுவும் இந்த வாரம் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகர் தாங்க. இவர் தாங்க ஸ்பெஷல். ஒரு சின்ன முருகரை நாங்கள் வச்சுட்ருந்தோம், சாமி கும்பிட்டுருந்தோம். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக ஒரு தாங்க இருக்கார். எனக்கு ரொம்ப நாள் ஆசை முருகர் படம் பெருசாக வாங்கி வச்சு கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் அந்த ஆசை நிறைவேறிச்சுன்னு சொல்லலாம். இருக்கிறத விட கொஞ்சம் பெருசாக வாங்கினாலே அது நமக்கு பெருசுன்னு தானே இல்லைங்களா. அதனால் அவர் ரொம்ப அழகாக இருந்தார். அப்படியே முருகர் படம் வாங்கல இது வாங்கலாமா அது வாங்கலாமா எல்லாம் அழகாக இருக்குங்க. அது எனக்கு ஐயோ எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா முருகரையும் நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து வச்சுக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரி போதும்னு ஆயிடுச்சுங்க. அவரை செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே கடைசி சரி எல்லா முருகரும் இருக்கிற மாதிரி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு படம் மட்டும் போதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் எனக்கு எல்லாத்தையுமே வாங்கணும்னு தோணுச்சு. ஏன்னா எல்லாலையுமே முருகர் அவ்வளோ அழகாக இருக்காருங்க. எப்படி விட்டுட்டு வரணும்னு தோணும் சொல்லுங்க பார்ப்போம். அதனால சரி இப்போதைக்கு ஒன்று மட்டும் வாங்கிக்குவோம். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நம்ம நல்லா சுற்றியும் முருகராக வாங்கி மாட்டிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் எல்லா வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு எல்லாம் பார்சல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு கிளம்புவோம். எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டிலேருந்து கிளம்பி வந்ததையும் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை மேக்ஸிமம் எப்போவுமே கோயிலில் கூட்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்ததையும் நம்ம லைனில் க்யூவில் நின்று சாப்பாடு நம்ம கொண்டு வந்திருக்கோம் இல்லைங்களா அன்னதானத்துக்கு கொடுக்குறதுக்கு. அதில் ஒரு பார்சல் அன்னதானத்துக்கு கொடுக்குறதுல ஒரு பார்சல் சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டு இது சனீஸ்வரன் கோயில். அதனால எள்ளு அதுக்கப்புறம் உளுந்து இதெல்லாம் போட்டு எண்ணெய் அதில் சனீஸ்வரருக்கு ஊற்றி சாமி கும்பிடணும். இங்கே கோயிலில் ஏதோ ஒரு அபிஷேகம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க கரெக்டாக நாங்கள் வரும்போது. அதனால் பார்த்திங்கன்னா உள்ளே சாமி கும்பிடாமல் இப்படி முன்னாடியே நின்று சாமி கும்பிட்ற மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு அப்படியே முன்னாடி இருந்தே பிரசாதம் கொடுத்தாங்க. எல்லாம் வாங்கிட்டு. ஆனால் நம்ம ஊரில் கோயிலுக்குள்ளே எல்லாம் விட மாட்டாங்க. அதாவது உள்ள சாமி இருக்கிற சிலை இருக்கிற இடத்துல நம்மளெல்லாம் விட மாட்டாங்க. இங்கே அப்படி கிடையாதுங்க. ஃபோட்டோ வீடியோ எடுக்கலாம், உள்ளே போய் சாமியை தொட்டு கும்பிடலாம், இந்த மாதிரி எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் அப்படி கிடையாது. அந்த கர்ப்பகிரக அந்த சாமி இருக்கிற சிலை இருக்கிற இடத்துக்குள்ளே நம்ம யாரும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வெளியிலேருந்து தான் நம்ம சாமி கும்பிடுவோம். இங்கே அப்படி கிடையாது. நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபைனலி எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. அதாவது நம்ம அதிகமாக ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா இன்னும் மேலும் மேலும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் எனக்கு இன்னுமே நிறையா பேர்த்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருந்தது. இதே வாரத்தில் பார்த்திங்கன்னா நான்வெஜ்லேயும் கொடுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கும். ஸோ வெஜ்ஜு மட்டும் கொடுக்காம நான்வெஜ் கொஞ்சம் பெருசாக கொடுக்க முடியலனாலும் ஏதாவது கொஞ்சம் பேர்த்துக்காவது கொடுக்கணும் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்தது. அப்போ தான் நினச்சிட்டே இருந்தேன் சரி இந்த வாரத்தில் எப்படியாவது நம்ம செய்யும்போது வீட்டுக்கு செய்யும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 30 பார்சல் தான் இங்கே கொடுக்க முடிஞ்சது. மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா மசூதி சுற்றி இருக்கிற எல்லா பக்கம் கொண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். விளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.